அதனால் யாரும் சண்டை போடாதீங்க. அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பெண்களோட சண்டை போடுறது, அவங்களோட வந்து இது இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பெண்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா போதும், அதிரடிப்படை வந்து நிற்கும். பெண்களுக்கு தான் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தளபதியார். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆண்கள் அவங்களுடைய பெண்களோட மனைவிகளோட குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சண்டை போடாதீங்க. தளபதி அதிரடி பெண் வந்துடும், பார்த்துக்கங்க. அதனால் நானும் என் மனைவியோடு இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், சமரசமாக இருப்பேன். ஆனால் சின்ன சின்ன சண்டை வரும், நாங்கள் ராசி ஆக்கிடுவோம். ஏம்மா பாயத்தம் சொல்லு. பாருங்க எவ்வளோ தைரியத்தோடு இருக்கிறாரு, பாருங்க எவ்வளோ தைரியத்தோடு இருக்கிறாங்கன்னு பாருங்க. சிங்கப்பெண் வந்துச்சான், உங்கள் விஜய் சாரோட ஆட்சி இருக்குதான், எங்களுக்கு வந்து தளபதியார் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு இதாக தைரியத்தோடு இருக்கிறாங்க. இதாங்க தமிழ்நாடு. என்னம்மா பார்த்தீங்களா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த குடும்பத்திலையும் யாரும் சண்டை போடாதீங்க. பெண்கள் ஃபஸ்ட்டு பெண்களோட சண்டை போடாதீங்க, பெண்களை தீண்டாதீங்க. முதல்ல நீங்கள் சண்டை போடாமல் வருங்க, அதுக்கப்புறம் ஊர் உலகத்துக்கு சொல்கிறது. நான் சண்டை போட மாட்டேன் சாமி, இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் மனைவியோட. வேலையை பார்த்துட்டு போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. இனிமேல் சண்டை போட மாட்டேங்க. ஐயோ, அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தளபதியார் கொடுத்துருக்காரு. எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருங்க மக்களே. ஏய் ஐயோ அப்பா